எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுற ரெசிபி மசாலா மக்கானா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மக்கானா வந்து நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் ஆன்லைன்லேயே இப்போ நம்மளுக்கு கிடைக்கிது. இது நல்ல ஒரு ஹெல்த்தி வெயிட் லாஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம ட்ரை பண்ணலாம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. என்னோடய டைட்டீஷியன் ஈவினிங் ஸ்நாக்ஸில் எனக்கு இது மக்கானாவை ஆட் பண்ணாங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நானும் இதை டெய்லியும் என்னோடய டயட் சார்ட்டில் எடுத்துக்க ஆரம்பித்தேன். ஸோ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில் ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஒரு மாதிரி பதத்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை லைட்டாக கொஞ்சம் சூடு பண்ணி ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மொறுன்னு உங்களுக்கு பாப்கார்ன் மாதிரி மொறுன்னு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு 5 to 6 மினிட்ஸ் இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஒன்று எடுத்து பாருங்கள். எடுத்து அமுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லா மொறுன்னு உடையும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். உங்களுக்கு மசாலாலாம் வேண்டாம், ப்ளெயினாக சாப்பிட்லான்னா இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். இல்லை குழந்தைங்கலாம் விரும்புகிறாங்கன்னா இதை அப்படியே கூட கொடுக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும், மசாலாவாக வேணும் நம்ம நினச்சோம்னா கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் உங்ககிட்ட இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நெய் இல்லைன்னா ஆயில், இதில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக சாட் மசாலா, லைட்டாக உப்பு. இது 4த்தையும் நம்ம பட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மக்கானாவை இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மசாலாவும் மக்கானாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. ஸோ இது மசாலா மக்கானா ரெடி. இதை நம்ம இப்படியே சாப்பிட்லாம். நல்ல ஸ்பைஸியாக மொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸு செம்மையாக இருக்கும். ஸோ இதை இன்னும் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், சாலட் மாதிரி சாப்பிட்ணும் நம்ம நினச்சோம்னா இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன். ஒரு ஆனியன் சின்னதாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி சீடு எடுத்துட்டேன். தக்காளி ஒன்று சின்னதாக சாப் பண்ணிவிட்டேன். மாங்காய், இப்போ நம்ம மாங்காய் சீசன்றனால மாங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மாங்காய் இல்லைன்னா லைட்டாக லெமன் போட்டுக்கோங்க, குக்கும்பர் கொஞ்சம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுதான் போடணுன்னு இல்லை, உங்களுக்கு வேறு வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஆட் பண்ணிக்கலாம். சோளம் ஆட் பண்ணிக்கலாம், கேரட் ஆட் பண்ணிக்கலாம், கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ ஆட் பண்ணி லைட்டாக சாட் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க, சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் மக்கானா மசாலா ரெடி. சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.